கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைய நற்செய்திகள் குடும்பத்துல நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். துர்ச்செய்திகளை கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடுக்கடுக்கான நற்செய்திகள் வருவதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் அவருடைய ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவர் துடைத்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த முத்திரை மோதிரம் யார் கையில இருக்குன்னா, ராஜாக்களுடைய கையில இருக்கும். அவங்க கையில அந்த விரல்ல ஒரு மோதிரம் ஒண்ணு போட்டிருப்பாங்களாம் ராஜாக்கள். அவங்க அந்த நாட்கள்ல ஒரு ஆர்டர் ஒண்ணு இஷ்யூ பண்றாங்கன்னா, அந்த ஆர்டர்ல இந்த ராஜாவின் கையில் இருக்கிற அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அப்படி அதுல பிரிண்ட் பண்ணி, அதுதான் அவங்களுடைய கையெழுத்தாக அச்சாரமாக போட்டு ஆர்டர் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்களாம். அப்ப அந்த முத்திரை மோதிரம்னாலே ராஜாக்களுடைய கையில் இருக்கிறது. அது உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அளவில் அது பெரிய வலிமை மிக்கதாகவும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒண்ணுதான் இந்த முத்திரை மோதிரம். சரி, உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை ராஜாக்கள் மாதிரி உயர்த்துவேன்னு அர்த்தம். உன் கையில ஒரு முத்திரை மோதிரத்தை போட்டு இனி நீ சொல்லுகிற காரியங்கள் செல்லுபடி ஆகும்படிக்கு உன் வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதையும் அடுத்தவங்க கொடுக்குற அளவுக்கு உன்னுடைய முத்திரை மோதிரத்தை பதிச்சு நீ சொல்லிட்டீன்னா ஒன்று அவ்வளவுதான், அது நடந்துருச்சு, நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல உனக்கு நல்ல ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் ஒரு அந்தஸ்தையும் ஆண்டவர் உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் இது உன்னால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பொசிஷனா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த பொசிஷனை ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் கொடுக்க நீ ரிசீவ் பண்ண போற. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் உனக்கும் அப்படி செய்வார். ராஜ குடும்பத்துல பிறந்தவங்க மட்டும்தான் ராஜ்யத்தை ஆளுவான்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நினைச்சா எப்ப வேணாலும் ஒரு மனுஷனுடைய கையில முத்திரை மோதிரத்தை போட்டு, நீ தாண்டா ராஜா, நீ குத்துறது தாண்டா சட்டம், நீ போடுறது தாண்டா ஆர்டர்ன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அரசனாக்கின ஆண்டவர் உன்னை அரசனாக்க மாட்டாரா? உனக்கு அந்த முத்திரை மோதிரத்தை போட மாட்டாரா? அந்த அதிகாரம், முத்திரை மோதிரம்னாலே அதிகாரத்திற்கு அடையாளம். உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். கடந்த நாட்கள் அடிமையா இருந்த இனி அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில கொடுப்பாரு. அந்த அதிகாரத்துல இனி ஆண்டவருக்கு மகிமையாக நீ எழும்பி பிரகாசிப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ற பிள்ளைங்க அவங்கவுங்க ஃபீல்டுல இனி நீ தான் ராஜா அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. உங்க ஃபீல்டுல கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். அவன் பேச்சுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொன்னவங்க அவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா, நான் செய்து முடிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் பிரியா வெங்கட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. மிகுந்த மனக்கவலையுடன் தேவனின் அன்பு ஊழியங்கள் மாதம் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜெப நேரத்தில் சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் ஜெபித்துக் கொண்டேன். ஜெப நேரத்தில் சகோதரர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக, கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற குழந்தைக்காக சேர்த்து வைக்க ஆரம்பி என்று சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் கர்ப்பம் தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். குழந்தைக்கு பெயர் வைக்கும்படி சகோதரர் ஸ்டீபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்னுடைய மகனை நிறைந்த மனதுடன் ஆசீர்வதித்து ஜோஹன் அப்படின்னாச்சுன்னா காட் இஸ் கிரேஷியஸ் என்று பெயர் வைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு நாம் மாதம் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் சாயங்காலம் சரியாக 6 மணிக்கு அது ஆரம்பிக்கும். ஸோ இந்த கூட்டத்தில் நடந்த அற்புதம் தான் இன்னைக்கு நான் இப்போ வாசிச்சிருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் நடக்கணும்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் சோழிங்கநல்லூர் சேக்ரட் கார்ட் ஸ்கூல் மைதானத்தில் நடக்கிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் கலந்துக்குங்க.
கர்த்தர் வந்து உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆச்சரியமான ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லி எங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணின தேவனே, இதை எங்களுடைய விசுவாச கண்கள் கண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை இவர்கள் சொந்த கண்கள் காணட்டும். இவர்களே இவருடைய சொந்த வாழ்க்கையில் இதை அனுபவிக்கட்டும். எனக்கு எதுவுமே இல்லை, என்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே சீண்டல, எனக்கு யாருமே ஆதரவு இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கையில் எடுத்து அவர்களை முத்திரை மோதிரமாக நீர் பயன்படுத்தி ராஜாக்கள் மத்தியிலே உட்கார வச்சு அழகு பார்க்கிறதற்காய் உமக்கு நன்றி. எல்லா தரித்திரங்கள் மாறட்டும். ராஜரீக மேன்மையும் ராஜரீக அபிஷேகமும் ராஜரீக வல்லமையும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ராஜவஸ்திரம் தரித்து ராஜாவின் சிங்காசனத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அமர பண்ணும். சாயங்காலம் நடக்க போகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமையை மகிமையாய் பயன்படுத்தி வருகிற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அதிசயங்களை விளங்க பண்ணும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.